ஹாய் ஐஸ், நான் உங்க சுகுணா பேசுகிறேன். இன்னைக்கு எப்படி ஸ்பைடர்மேன் 3 கேமில் ஸ்கின் மோட் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கேமோட லிங்க் இதில் மீடியாஃபைல்.com இருக்குது. தொட்டின் படிக்கோங்க. ப்ளஸ் கேம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டூல்ஸ் தொடுங்க. அதில் டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக ரெண்டாவது. அடுத்து சைடில் டெக்ஸ்டர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும். அதில் மேலே நியூ டெக்ஸ்டர் அந்த பாக்ஸ் டிக் கொடுத்துட்டு கிளியர் ஓப்பன் நியூ டெக்ஸ்டர் ஃபைல் அது இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பிபிஎஸ்எஸ்பிபி விட்டு வெளில வந்துடுங்க. அடுத்து வந்து ZHR ஓப்பன் பண்ணிக்கும். இந்த சூட்டோட லிங்க்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து இது போட்டு வச்சுருக்கேன் நான் ஃபைலு. இங்கே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கு, டெக்ஸ்டரான ஃபோல்ட்ரு. சரி, ஓகே. அடுத்து வந்து நான் என்ன பண்ணணும், புதுசு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எல்லாம் இதுவும் அதில் போட்டு வச்சு இது பண்ண முடியும். ஓகே, நான் வந்து ஸ்பைடர்மேன் ஸ்கின்னு போட்டு வைக்கிறேன். ஓகே, இந்த மல்டி சில கொடுத்து எல்லாமே அதில் இந்த ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, போட்டாச்சா? ஓகே, இதுதானா? இது அந்த இன்னொரு மோடில் இருக்கும். இது ரெண்டாவது இருக்கிறதுல இதுலேயே 2 இருக்கும். ஓகே, நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சிட்றேன். ஏன்னா இன்னும் நிறைய ஃபோல்டர் க்ரியேட் ஆகும், நிறைய சூட்ஸ் இருக்குது. இந்த வந்து PS5ஓட இந்த மார்வல் ஸ்பைடர்மேன் 2 அந்த சூட்ஸ் ரெண்டுமே பிளாக் சூட்டும் இருக்குது. அட்வென்ச்சர்ஸ் நம்ம PS5 இருக்கிற ஒரிஜினல் கிளாசிக் சூட்டும் இருக்கும். ஓகே, இதை நான் போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. அடுத்து ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோடனே இங்கே வந்து நிறைய பிளாக் சூட்டு, அந்த கோல்டு கிளாசிக் சூட்டு எல்லா சூட்ஸுமே எல்லாம் இருக்கும். நான் சொல்கிற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்டர்கிரேட்டட் சூட்டு, நார்மல் அயன் ஸ்பைடர் சூட்டு, நிறைய சூட்ஸ் இருக்குது. எல்லா ஃபைலோட லிங்க்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். கேம் ஃபைலோட லிங்க்கை ப்ரொஃபைல் கீழே கொடுக்குறேன். இப்போ எனக்கு வந்து இந்த PS5 எந்த சூட்ஸ் தான் வேணும், மற்றது வேணாம். இதை நான் அப்படியே பிரிட்டி செலக்ட் கொடுத்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு உங்களோட கேம் PSP அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு டெக்ஸ்டர் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், ZHR வேலை முடிஞ்சிச்சு. பேஸ்ட் ஆகிடுச்சா? ஓகே, அடுத்து PPSSPP ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. நான் ஒன்றே லோட் ஆகுது, உள்ள பாரலாம். நைட் பண்ண லோட் ஆகுது. சின்ன பக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, சூட் வந்துருச்சு. இப்போதைக்கு இந்த அட்வென்ச்சர் சூட் மட்டும் தான் என்னால் காட்ட முடியும். ஏன்னா சிம்பியாட் சூட் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்ம மிஷன்ஸ்லாம் முடிச்சு இது பண்ணாலும் சிம்பியாட் சூட்ஸ் வந்து நம்மளால் அந்த ஸ்டோரி மிஷன் படி தான் அப்படியே லைனாக அந்த இது சூட்ஸ் வரும். ஓகே, அதனால் நம்மளால் இப்போ வந்து வெறும் இந்த அட்வென்ச்சர் சூட் மட்டும்தான் வச்சு ப்ளே பண்ண முடியும். இது நம்மளோட 8வது வீடியோ நினைக்கிறேன். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகே, டிவியில் புதுப்பட்ட பாவோடிஸுக்கு பார்த்துட்டே தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு. சரி, ஓகே. அடுத்து ஓகே, இப்போ நான் ஸ்விங்கிங் சில மிஷன்ஸ்லாம் முடிக்கிறேன். Man, the city's a mess. Look at all those gangs. I bet the H-bombers know something about bombing that building. Maybe they should have picked a different